பிரேமா சொல்லா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் எலான் மஸ்க்குக்கும் பெரிய வார் போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, சரியான வார்த்தை சொன்ன, வார் அப்படின்னு. ஏன்னா ஃபைட்லாம் இல்லை, ஏன்னா இரண்டு பெரும் தலைகள் இல்லையா. நீ வந்து உலகத்தையே பார்த்தா மிக சக்தி வாய்ந்த நாடாக கருதப்படுது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதோட பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப் அவர்கள். அதே போல உலகத்திலே மிக பணக்கார லிஸ்ட்ல 1, 2, 3 மாறிக்கிட்டே இருப்பாரு எலான் மஸ்க் அவர்கள். இப்படி இரு பெரும் தலைகள் வந்து மோதும் போது அது கண்டிப்பா வந்து ஒரு வார் மாதிரி தான். பயங்கரமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா. நம்மளே வந்து அந்த ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டீக்குள்ள பண்ணா இருந்த இரண்டு பேரோட கொஞ்ச நாட்களே இப்படி வந்து அடிச்சுப்பாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இப்போ எல்லாரோட ஃபோக்கஸுமே அங்கே போயிடுச்சு. ஒரு நாள்ல தேர்ஸ்டேலேயே வந்து அங்கே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எதனால சண்டை, இப்போ என்ன நடக்க போகுது, இதனால வந்து நிறைய சாமானிய மக்கள், அதாவது சாமானிய மக்கள்னா என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பாதிப்பு எதிர்மறையா வந்து விழுது. ஈவன் டெஸ்லா நேற்று பார்த்துருப்பீங்க, ஸ்டாக்ஸ்லாம் வந்து 15% மேலாக வந்து கீழே விழுது. இதுக்கு எல்லாமே காரணமா இருந்தது பிரசிடென்ட் ட்ரம்ப் வர்சஸ் எலான் மஸ்க். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த டைம் லைன் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுல போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கு? ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். இந்த ஒரு பில்லை பத்தி நம்ம ஒரு 2 வாரங்களாக பேசிட்டு வரோம். ஈவன் நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த பில்லை பத்தி நிறைய பேசுறோமே, அவ்வளவு முக்கியத்துவமான. நான் அப்பவே சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பில்லு. இது வந்து அமெரிக்கால சிட்டிசன்ஸ் மட்டும் இல்ல, அங்க வேலை பார்க்குற மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில்லு. ஏன்னா அவ்வளோ டாக்ஸ் கட்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த பில்லோட இம்பாக்ட் எலான் மஸ்கையும் வந்து தாக்கி இருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் தான் நம்ம பார்க்குறோம். த பிக் பியூட்டிஃபுல் பில், அவர் அதை சொல்லும் போது த பிக் அக்லி பில் அப்படின்னு வந்து எலான் மஸ்க் வந்து கோட் பண்றாரு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, அந்த பில்லில் உள்ள எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிபேட்ஸ் இல்லையா, நம்ம வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, ஃபெடரல் கிரெடிட்ஸ் நம்ம பார்த்தோம், பைடன் கவர்மெண்ட் அவர்கள் காலத்துலேருந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை நீக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன் தான் நம்ம எலான் மஸ்க் அவர்களை வந்து ட்ரிகர் பண்ண விட்டுருச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு பிரேமா? ஆமா, சொல்லுங்க. ஜூன் 3 பார்க்கலாம். இந்த ஒரு பில்லை பற்றி தான் எலான் மஸ்க் அவர்கள் வந்து கோட் பண்ணி ரொம்ப ஒரு மோசமான ஒரு பில்லு அப்படின்னு ஜூன் 3 வந்து சொன்னாங்க. ஜூன் 4 வந்து என்ன கோட் பண்ணாங்கன்னா, டாஜ் வந்து எவ்வளோ வந்து நாங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி இல்லையா, எலான் மஸ்க் இருந்தாங்க. ஸோ அதில் அவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி கொடுத்தோம், அது எல்லாத்தையும் காலி பண்ணுற ஒரு பில்லு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரேமா, போன வாரம் தானே பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்தாங்க. கரெக்ட். ஸோ டாஜ்க்காக தான். ஸோ அதுலேருந்து தான் வந்து அவங்க டாஜை விட்டு விலகுறாரு எலான் மஸ்க். ஸோ அந்த ஒரு செரிமனியில் தான் வந்து இந்த கோல்டன் கீ ஓவல் ஆஃபீஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. பெரிய ஒரு அவார்டு கொடுத்துட்டு பெருமையாக பேசிட்டாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பெருமையாக தான் பேசிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வந்து காலியாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதை தொடர்ந்து வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ஆக்சுவலாக எப்படி வந்து இந்த வார் போயிட்டு இருந்ததுன்னா, எலான் மஸ்க் வந்து அவரோட நிறுவனமான எக்ஸில் ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து த ட்ரூத் அவங்களோட சோஷியல் மீடியா வச்சிருக்காங்களே ட்ரூத்னு, அதில் போஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தது. கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து எலான் மஸ்க் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் வந்து இந்த பார்ட்டிக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இவங்களுக்காக நீங்கள் வந்து டெமோக்ராட் பார்ட்டியை விட்டு வந்தீங்க, உங்களோட கருத்துக்களை கேட்டுக்கணும், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஒரு கடத்தை என்ன பண்ணாங்க, எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப் அவர்களோட பழைய வீடியோஸ் இல்லை பழைய போஸ்ட்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகமாகுது, டெப்ட் சீலிங்கை வந்து நீங்கள் உயர்த்தக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க. எப்போ ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கும்போது நீங்கள் நிறைய கடன் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பில்லில் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது, டெப்ட் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கோடிட்டு காமிச்சு, நீங்கள் அப்போ அப்படி சொன்னீங்களே, இப்போ நீங்கள் மாறுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, எலான் மஸ்க் வந்து அவரோட கம்பெனிக்காக இது எதிர்த்து நிற்கிறாரு, அவரோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெஸ்லா கம்பெனி இதனால பாதிக்கப்படும் அப்படிங்கிறத எதிர்த்து நிற்கிறாருன்னு இவங்க வந்து எலான் மஸ்க் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னா, நான் அதற்காக நிற்கல, நீங்க வந்து என்ன தவறை வந்து முந்தைய கவர்மெண்ட் பண்ணிச்சோ அதே தவறை பண்ணிட்டு நிறைய கடன் வாங்கிட்டு யூஎஸ்ஏ நீங்க பேங்க்ரப்ட் பண்ண பாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வார் போயிட்டு இருந்து எலான் மஸ்க் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அந்த பில்லை படிக்க நேரம் கூட இல்லை, நான் அந்த பில்லை படிச்சே பார்க்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த பில்லை பத்தி நல்லாவே தெரியும் எலான் மஸ்க்கு, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லாம இப்ப ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போயிட்டு. ஆனா ஒரு கட்டத்துல ஈவன் தேர்ஸ்டே நேற்று தான் ஆர்த்தி இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா எலான் மஸ்க் ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க,
இருப்பீங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க இழந்திருப்பீங்க டெமோக்ராட் பார்ட்டிகிட்ட, செனட் மட்டும் 49-51 வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி, என்னால தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோடிட்டாங்க. ட்ரம்ப்பும் வந்து அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு என்ன, ஸ்பெண்டிங்கை கட் பண்ணணும், சேவிங்ஸை அதிகப்படுத்தணும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, கவர்மெண்ட் நிறைய வந்து ஸ்பேஸ்-எக்ஸ்க்கு வந்து செலவு பண்ணுது, நிறைய கான்ட்ராக்ட்ஸ் பண்றாங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதை கட்டினாலே நம்ம நிறைய சேவ் பண்ண முடியும், புரியுதா இல்லையா? இவங்களை தாக்கும் போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவரோட டெஸ்லாவையோ அவரோட ஸ்பேஸ்-எக்ஸையோ வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஓவல் ஆஃபீஸ்ல கூட பிரசிடென்ட் ட்ரம்ப் பேட்டி கொடுத்திருந்தாங்க. கரெக்ட். இது ஓவல் ஆஃபீஸ்ல பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, வெரி டிசப்பாயிண்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. சொல்லும் போது வந்து நாங்க ஒரு சிறந்த நண்பர்களா இருந்தோம் அப்படின்னாங்க, இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு விஷயமா தான் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருந்து வந்தது. ஆனால் எலான் மஸ்க் சைட்லேருந்து என்ன ஆச்சுன்னா வந்து சில விஷயங்களை பின்னாடி போய் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எடுத்து அதில் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது. அதாவது இது ஒரு பர்சனல் அட்டாக்கை நோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து அது அடுத்தடுத்த அது எங்கேயுமே நிற்கல. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டே இருந்தது. ஸ்பேஸ்-எக்ஸை பற்றி கவர்மெண்ட் சொல்லும்போது உங்கள் கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம், ஸோ நாங்கள் நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பக்கத்துலேருந்து எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, ஓ அப்படியா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் கொடுத்துருக்க அந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை நாசா கொடுத்துருக்கதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்வினை ஆட்டுறாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, அதுலேருந்து வந்து அவர் பின்வாங்கிட்டார். இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ட்ரம்ப் அவர்கள் பதவி விலகணும், ஜேடி வென்ஸ் அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா அதற்கு வந்து பதில் அளிச்சிருக்காரு எலான் மஸ்க் வந்து எஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்டென்ட் போயிடுச்சு. ஆர்த்தி இவங்க சண்டை போட அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலாக நேற்று காலையில் நல்லா தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா சைனாவுக்கும் யூஎஸ்க்குமான ட்ரேட் டீல் ஒரு நல்ல கட்டத்தை நோக்கி போகிற மாதிரி வந்துச்சு. ஜாப் ரிப்போர்ட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்ததுனால நல்லா ஆரம்பிச்சு ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஒரு சோஷியல் மீடியா சண்டையால் அது நாசமாக போன மாதிரி நேற்று முடிஞ்சது. ஈவன் டெஸ்லால இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் மிகப்பெரிய ஒரு லாஸ், 360 போயிருந்தது. நேற்று பார்க்கும்போது $280 வந்தது ஸ்டாக்ஸோட விலை. பயங்கர, அது கண்டிப்பாக எலான் மஸ்க் தெரியும் இதோட எதிர்வினை அவரோட ஸ்டாக்ஸில் வந்து தெரியும் அப்படின்னு. பட் அது ஷார்ட் டேர்ம் தான் இல்லையா? ஸோ எவென்ச்சுவலி வந்து எல்லாம் சரியாகும் போது திரும்ப ஸ்டாக்ஸ் வந்து வந்துடும். ஆனால் அவர் லாங் டேர்மாக பார்த்தார். நமக்கு வரக்கூடிய அந்த ஈவி கிரெடிட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். டெஸ்லாவோட சேல்ஸ் அதிகமானது. இது இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கு பிரேமா? இது வந்து ஆல்ரெடி வந்து உச்சக்கட்ட சண்டையில தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி வந்து மார்க்கெட்டை உற்று நோக்கர் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் வந்து பொறுமையா போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஈவன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து இது வந்து எந்த சைடுமே எடுக்கல. ஏன்னா எலான் மஸ்கையும் அவங்க நம்ம ரெடியா இல்லை. ஸோ இன்னைக்கு எலான் மஸ்க் இதை சொல்றாரு, நாளைக்கே வந்து திரும்ப அவங்க பழைய ரொமான்ஸை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம், எலான் மஸ்க் வந்து ஸ்டேஜ் வந்து துள்ளி குதிச்சாரு. ஈவன் எலான் மஸ்க் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் கேம்பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பார்டர்ல போயிட்டு அது அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹிட் ஆனது. இந்த மெக்சிகோ யூஎஸ் பார்டர்ல எப்படி இல்லீகல் இமிகிரன்ஸ் உள்ள வராங்க அப்படி பைடன் பீரியட்ல எலான் மஸ்கே போய் அந்த களத்தில் நின்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அதனால வந்து திரும்ப எப்போ வேணாலும் கைக்கு வந்து இது எல்லாமே பிஸ்னஸ் தான் இல்லையா? அந்த எண்ட் வந்து இது எதை நோக்கி போகுதுன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீ எங்களுக்கு இது பண்ணலையா, நான் அது பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நோக்கி போகிறதுனால திரும்ப அவங்க கை கோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. டெமோக்ராட்ஸ் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க. ஸோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் உற்று நோக்கிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பெருசாக போகுமா, எட்டுகள் கூட அது எதிரொலி இருந்தது. அதனால தான் இந்த பில்லு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் 2 வாரமாகவே இந்த பில்லை பற்றி நம்ம போட்டுட்டு இருக்க காரணம், இந்த பில்லு அவ்வளோ சாராம்சங்கள் இருந்துட்டு இருக்கு, 1000 பக்கத்துக்கு மேலாக இருக்குது. அதுதான் வந்து எலான் மஸ்க் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பில்லை காங்கிரஸால் படிக்க கூட நேரம் இருக்காது, ஆனால் ஓவர் நைட்டில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, அந்த பில்லில் சேஞ்சஸ் கொண்டு வந்து அது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எலான் மஸ்க் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து நான் என்னோட செல்ஃபிஷ்காக பண்ணல, இது கவர்மெண்ட்டை பேங்க்ரப்ட்டுக்கு கொண்டு போயிடும், இது கவர்மெண்ட் நிறைய கடன் வாங்க கூடும் அப்படிங்கிறதா பண்ணுறாங்க. இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் பண்ணல, அதில் உள்ள இந்த ஈவி கிரெடிட் தான் உங்களை வந்து பிரச்சனைக்குள்ளாயிடுச்சு, உங்களோட பிஸ்னஸ்க்காக தான் இதை பண்ணுறீங்கன்னு கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. அது எப்படியோ வந்து நம்ம போக தான் தெரியும். ஆனால் எலான் மஸ்க்கு ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் வேற ஒரு மோடில் தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு 3.5 வருஷம் தான் இருக்கு, ஆனால் எனக்கு இன்னும் 40+ வருஷம் இருக்கு இந்த ஃபீல்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லா லா மேக்கர்ஸ் அண்ட் ரிபப்ளிகன்ஸை கூட்டு சேர்க்கிற முயற்சி அப்படின்னு பார்க்குறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இவர் செயல்படுறாரான்னு. ஏன்னா இன்னொரு விஷயமும் அவர் வந்து அவரோட ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்தை போட்டிருக்காரு, அமெரிக்கா 3வது பார்ட்டியை நோக்கி போகுதா, இப்போ டெமோக்ராட்ஸ் இருக்காங்க, ரிபப்ளிகன்ஸ் இருக்காங்க, 3வது பார்ட்டியோட தேவை இருக்கா அப்படின்னு. ஸோ எலான் மஸ்க் அவர்கள் புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் வந்து
பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு நாள்ல இவ்வளோ நடந்திருக்கு. டியூஸ்டே வந்து அமைதியாக ஆரம்பிச்சது, அந்த தேர்ஸ்டே வந்து ஒரு தக் லைஃபாக முடிஞ்சிருக்கு. சரி பார்ப்போம் இது அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து யூஎஸ்ஏ நடந்துட்டு இருக்கு, நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கிறது தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.